Taste the Daily. வரும் 19ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தனபால் நண்பகல் 12:45 மணிக்கு தாக்கல் செய்வார்கள் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. ஜேஇஇ தேர்வில் இந்திய அளவில் 417வது இடத்தை பிடித்த சேலம் மாவட்டம் கருமந்துறையைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கல்வி ஒன்றே சமூக முன்னேற்றத்தின் வழி, மாணவி ராஜேஸ்வரி உயர்கல்வியிலும் சிறந்து விளங்க வாழ்த்துவதாக அறிக்கை. ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து தென் சென்னை மாவட்ட செயலாளர் MK அசோக் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் கழக மகளிர் அணி செயலாளர் ப. வளர்மதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னை தரமணியில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கழக மகளிர் அணி செயலாளர் ப. வளர்மதி, மாவட்ட செயலாளர் அசோக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கைது. மக்கள் பிரச்சினைக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை அனுமதி மறுத்து போலீசார் கைது செய்து அராஜகம். சென்னை தரமணியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அதிமுக நிர்வாகிகளை கைது செய்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். அதிமுக நடத்திய மக்களுக்கான ஒரு போராட்டத்தை அராஜக போக்குடன் எதற்கு ஒடுக்க வேண்டும் என்றும், எதிர்க்கட்சி குரலை ஒடுக்கும் ஆணவ அரசின் கொட்டத்தை மக்கள் நிச்சயம் அடக்குவார்கள் எனவும் அறிக்கை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புதிய டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்திய நிலையில் புதிதாக டாஸ்மாக் கடையை திறப்பது நியாயமா எனவும் மக்கள் கேள்வி. ஒரு ஊராட்சியில் ஒரு வருவாய் கிராமத்தில் ஒரு கடை இருக்கிறது. அந்த கடையே எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிற போது மற்றும் ஒரு கடையை பழைய கடைக்கு 300 முதல் 350 மீட்டர் தூரத்தில் மற்றொரு கடையை திறக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கிறது? கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பாலியல் வன்கொடுமை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெற்று வரும் நிலையில் பெண் பிள்ளைகளை பெற்றோர் அச்சம். புதுக்கோட்டையில் சமூக வலைதளம் மூலம் பழகிய சிறுமியின் முகத்தை ஆபாசமாக சித்தரித்து பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டிரைவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அலட்சியத்தால் பீகார் கொண்டு செல்லப்பட்ட முதியவரின் உடல் மீண்டும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதியவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மயான வசதி கோரி இறந்தவரின் உடலை சாலையின் நடுவே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். மக்கள் நலனுக்கு மதிப்பில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் போராட்டமே மக்களின் வாழ்க்கையாகிவிட்ட அவலம்.
வேலூர் கொணவட்டம் சதுப்பேரிக்கரை அருகே 80 ஆண்டுகளாக வசித்து வருவோரின் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து முதியவர் தற்கொலை செய்து கொண்ட அவலம். ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளின் அராஜக நடவடிக்கையை கண்டித்து அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். எத்தனை பூங்கா சீரழிஞ்சு கிடக்குது, அந்த பூங்கால சீரழிஞ்சு எத்தனை குடும்பங்களை அழிச்சு அப்படின்னா ஒரு பூங்கா. சென்னையில் கீழ்ப்பாக்கம், கோயம்பேடு, ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 3070 போதை மாத்திரைகளுடன் 7 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் முதலமைச்சர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே கஞ்சா விற்றவர் பிடிபட்டார். இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அனுமதியின்றி 5 யூனிட்டுக்கு மேல் மணல் கடத்திய சம்பவத்தில் டாரஸ் லாரி பிடிபட்ட நிலையில் லாரி ஓட்டுநரை பிடிக்காமல் கோட்டை விட்ட விடியா அரசின் ஏவல் துறை. மணல் கடத்தக்காரர்களை விட்டுவிட்டு கடத்தலுக்கு உதவிய லாரிகளை மட்டும் சிறைப்பிடித்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே நிலத்தை அளவீடு செய்து கொடுக்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதிலேயே குறியாக இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். கோவையில் தேங்காய் விளைச்சல் குறைவு எதிரொலியால் தேங்காய் எண்ணெய் விலை உயர்வு. மளிகை பொருட்களின் விலையும் உயர்ந்திருப்பதால் பருவமழை தீவிரமடையும் போது மளிகை பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படலாம் என வியாபாரிகள் தகவல். சென்னை அண்ணா நகர் மண்டல அலுவலகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க குவிந்த பெண்களை விரட்டியடித்தனர். தங்களுக்கு முறையாக அறிவிப்பு வரவில்லை என மாறி மாறி ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பெண்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே விடியா அரசின் தகரடப்பா பேருந்தின் ஸ்டியரிங் கட்டாகி வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் எத்தனை விபத்துக்கள் நடந்தாலும் பாடம் கற்காத ஸ்டாலின் அரசின் அலட்சியமே பெண் உயிரிழக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான நேர்முக தேர்வு கண் துடைப்புக்காக நடத்தப்படுவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஆட்கள் தேர்வு செய்துவிட்டு நேர்முக தேர்வு என்ற பெயர் அலக்கழிப்பதாக வேதனை. விருதுநகரில் சாலையில் சென்று கொண்டிருந்த விடியா அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்தின் படிக்கட்டு கதவு திடீரென கழன்று விழுந்த நிலையில் கயிறு கட்டி இயக்கப்பட்ட அவலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்வதென்றால் உயிரை பணயம் வைத்துத்தான் பயணிக்க வேண்டும் என மக்கள் விமர்சனம். சென்னை வண்ணாரப்பேட்டை பேருந்து நிலையத்தில் 2 தினங்களுக்கு முன்பு மாநகர அரசு பேருந்து காலில் ஏறி இறங்கியதில் படுகாயமடைந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி பலியான சோகம். ஸ்டாலின் ஆட்சியில் சாலையில் ஓட வேண்டிய பேருந்துகள் பொதுமக்களின் மீதே ஓடுவதால் பொழுதொரு விபத்து, நாளொரு மரணம் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வெவ்வேறு மாவட்டங்களில் விடியா அரசின் தகரடப்பா பேருந்துகள் மோதி ஒரே நாளில் 5 பேர் உயிரிழந்த சோகம். ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்துறை பராமரிப்பில்லாத அரசு பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி அலுவலகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு மீண்டும் ஒரே பதிலை கூறிய விடியா அரசின் பேரூராட்சிகள் உதவி இயக்குனர். செல்போன் ஆடியோ வெளியான நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சி.
6 மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் போடல. இப்ப எஸ்ஐ மேல டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க. அப்ப பஞ்சாயத்து வேலை எப்படி நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. போடுவாங்க. என்னைக்கு போடுவாங்க சார்? போடுவாங்க. இல்ல சார், என்னைக்கு போடுவாங்க? போடுவாங்க சார். தமிழ்நாட்டில் நேற்று மதுரை, பாளையங்கோட்டை, வேலூர் உள்ளிட்ட 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் சில இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த 4 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். விபத்தில் படுகாயமடைந்த 10 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயர்வால் மின் தேவை அதிகரிப்பு. மழை காரணமாக மே மாதத்தில் மின் தேவை குறைந்திருந்த நிலையில் மின் தேவை மீண்டும் உயர்வு. 90 பணியிடங்களுக்கு வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள TNPSC குரூப் 1 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியீடு. துணை ஆட்சியர், DSP உள்ளிட்ட 7 பதவிகளுக்கு குரூப் 1 தேர்வு அறிவிப்பு மார்ச் 28ஆம் தேதி வெளியானது. நீதித்துறையில் நிலவும் ஊழல் மற்றும் தவறான நடத்தைகள் அத்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கவலை. நிலவின் வடக்கு பகுதியில் தரையிறங்கும் ரெசிலியன்ஸ் விண்கலம். ஜப்பானின் தனியார் சந்திர ஆய்வு நிறுவனத்தின் புதிய முயற்சி. ஆப்கானிஸ்தான், ஈரான், ஏமன் உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை. தேசிய பாதுகாப்பு காரணமாக வரும் 9 முதல் தடை அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ரஃபேல் விமான பாகங்களை இந்தியாவில் தயாரிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல் விமான உடல் பகுதி 2028ஆம் ஆண்டு வெளிவரும் என எதிர்பார்ப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை குறைந்தாலும் வெள்ள பாதிப்பு சீராகாததால் மக்கள் கடும் அவதி. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களில் 9 லட்சம் பேர் பாதிப்பு. ஜெர்மனியில் புயல் காரணமாக நடுவானில் பயணிகள் விமானம் பயங்கரமாக குலுங்கியதால் அவசரமாக தரையிறக்கம். படுகாயமடைந்த 9 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. காஷ்மீர் மாநிலத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு நடத்திய அதிரடி சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல். பாகிஸ்தான் ஆதரவோடு இயங்கி வரும் 10 தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளித்தவர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்திருப்பதாக தகவல். நடிகர் அதர்வா கதாநாயகனாக நடித்துள்ள DNA திரைப்படம் வெளியாகும் தேதியை அறிவித்த படக்குழு. ஜூன் 20ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கு இசையமைத்துள்ள 5 பிரபல இசையமைப்பாளர்கள். தமிழ் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் அமீர் கான் நடிக்க இருப்பதாக தகவல். 2026ஆம் ஆண்டில் புதிய படப்பிடிப்பு துவங்கி 2027 திரைக்கு வரும் என நடிகர் அமீர் கான் அறிவிப்பு. ஹஜ் புனித யாத்திரையொட்டி இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ஜூன் 4ஆம் தேதி புனித யாத்திரை தொடங்கிய நிலையில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பொருட்படுத்தாமல் அரஃபாவை நோக்கி பயணம்.
இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடரில் இருந்து முன்னணி வீராங்கனை PV சிந்து வெளியேறினார். ஒற்றையர் மகளிர் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தாய்லாந்து வீராங்கனை ஃபோர்பான்வி சோச்சுவாங்கிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார்.